ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த மல்லி வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இந்த சுடர்களே சும்மானே சூனியம் வைக்கிற பொம்மை மாதிரி எப்போ பார்த்தாலும் அவளை வரையா இல்லையா வரியா இல்லையான்னு சொல்லிட்டு அவளவே நோட்டம் போட்டுட்ருக்கிறது. அதுவும் இல்லாமல் சரி அவள் ஒரு வேளை வரலைன்னா என்ன பண்ணுறது, நம்ம போட்ட பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன பண்ணுறது, இந்த எரும மாடை போட்டு தள்ளுறதுக்காக நம்ம தான் போயாகணும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவளே வீடு தேடி வரா. அங்கே பார்த்தா யாரோ ஒரு புது பொண்ணு புதுசாக இருக்குது. அங்கே வந்த வெண்பா குடு குடுன்னு ஓடி போய் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறா. சித்தியா, ஓஹோ இவ தான் மல்லியோட தங்கச்சியோ, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நீ வராமையே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனையும் உன்னை தேடிக்கிட்டு வந்துட்டேன், உன்னை கூப்பிட்டு போகிறதுக்காக. வா மல்லி அப்படின்னு சொல்ல நீ எல்லாம் என்னை வீடு தேடி கூப்பிடணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது தெரியுமா. எனக்கு வரணும்னு தோன்றப்ப நான் வருவேன். ஏதோ கூப்பிட்ட கடமைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். நீ ஓவராக பண்ணிகிட்ருக்க. இப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன் நான் அமைதியாக இங்கே சோஃபாலே படுத்து தூங்கிடுவேன் பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் நான் அந்த பக்கமும் வரமாட்டேன் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல. ஐயோ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது மல்லி, வா மல்லி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூப்பிட்டு கிளம்புறா. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த சுடர் எப்படியோ நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் மொத்த சொத்தையும் நான் தான் அனுபவிக்க போகிறேன். அந்த விக்டோரியா மகாராணி எப்படி அந்த உலகத்தையே ஆண்டாங்களோ அதே மாதிரி நான் இந்த வீட்டை ஆள போகிறேன். அதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் பரலோகத்தில் இருக்க போகிறாங்க, நான் இந்த வீட்டை ஆண்டுக்கிட்டே இருக்க போகிறேன். இதுதான் என்னுடைய பல நாள் கனவு லட்சியம். இது எதுவும் சொல்லாமோ அப்படியெல்லாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட என்னுடைய லட்சியத்தை அடையிற நேரத்தில் எனக்கு யார் உறுதுணையாக இருந்தாங்களோ ரகு, அந்த ரகுவுக்கு கண்டிப்பாக நான் ஏதாச்சும் ஒரு நன்றி கடன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரகுவையும் அந்த இடத்துக்கு வர சொல்லிடுறா. உடனே நம்ம மல்லிக்கு இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, ஐயோ நம்ம தான் இவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்தான்ல, இவ்வளோலாம் நடந்ததுக்கப்புறம் இவன் இங்கே வந்திருப்பான், இவன் சுடரோட ஆள் இல்லை, அதனால தான் இவன் இருக்கிற இடத்த தேடி வந்திருக்கான். இதுங்க எல்லாம் இங்கே இருக்குதுங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் பிரச்சனையாக தான் இருக்கும், நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும், இல்லைன்னு வச்சுக்கோயேன் இதுங்களாம் நம்மளை தூக்கி சாப்பிட்ருங்க, அந்தளவுக்கு கேடு கட்டதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிகிட்ருக்கா மல்லி. ஏன்னா இவங்ககிட்ட எப்படி தப்பிக்கிறது, இவ ஏதாச்சும் ஒரு பிளான் இல்லாமல் நம்மளை இவங்க வர சொல்லியிருக்க மாட்டா, என்னவா இருக்கும், இந்த ரகு வேற எங்கேயே சுற்றிட்டு இருக்கானே என்ன புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மண்டையே வெடிச்சிடுற அளவுக்கு குழப்பத்தில் இருக்கா. ஆனாலும் இன்னொரு பக்கம் ஒரு பயம், ஒரு திகில், ஒரு நடுக்கம், அந்த மாதிரி எதேதோ சின்ன சின்ன சத்தம் வந்தாலும் பெரிய சத்தம் மாதிரியே அது கேட்கும் இல்லையா நைட் நேரத்தில். அந்த மாதிரி இந்த மல்லிக்கு ஒரு திக் 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 திக்குன்னு ஒரு பயம். அது எதுக்காகன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரகுவையும் சுடரையும் ஒன்றா பார்த்ததுனால தான். அதுக்கப்புறமும் அந்த சுடர் மறுபடியும் அவள் ட்ராமாவை ஆரம்பிச்சிட்டா. அப்பா நீங்கள் எல்லாரும் சேர்ந்துதான்ப்பா இந்த அடுப்பை பற்ற வைக்கணும், வாங்கப்பா அப்படின்னு சொல்ல. எதுக்குமா, நீ தானேப்பா சாமி ஆடி இந்த கோவிலுக்கு வரணும்னு சொன்னால் அப்போ நீயே தானேப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்ல. சரிப்பா நீங்கள் நான் பற்ற வச்சுட்டு போயிடுறேன், நீங்கள் எல்லோரும் பார்த்துக்கோங்க, நான் போய் விறகும் தண்ணியும் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல. சரிம்மா நீ பற்ற வச்சுட்டு போ, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தண்ணி எடுக்க போயிடுறா. அதுக்கப்புறமா அந்த அடுப்பில் ஏற்கனவே அவள் வச்சிருந்த பாம் பிளாஸ்ட் ஆகி டவுன் வெடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மொத்த பேரும் சிதறாங்க. இன்னொரு பக்கம் மல்லி, விஜய், கதிரேசன் 3 பேரும் ஐயோ இருதேன்னு சொல்லிட்டு கதறாங்க. ஆனால் யாருக்குமே அது காதில் விழல. ஏன்னா அவங்க தனியாக தானே இந்த கோவிலுக்கு வந்தாங்க. அதனால் அக்கம் பக்கத்தில் இப்போன்னு பார்த்து யாருமே இல்லை. இந்த வெண்பாவும் அவங்க சித்தி இருக்கா இல்லையா அந்த பொண்ணு மல்லியோட தங்கச்சி, அவளும் அந்த பக்கமாக போய் விளையாடிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கும் அது தெரியல. அதுக்கப்புறம் இவ ரசிச்சு பார்த்துட்ருக்கா. அப்பா நம்மளுடைய பல நாள் கனவு எப்படியோ நிறைவேறிச்சு, இதுங்க இப்படி இருக்கிறத பார்க்கறது தான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இதுங்க அப்படியே கருகி தீயில அப்படி சுட்டு சாகணும், அதை பார்த்து நான் அப்படியே வெம்மி இது பண்ணணும். அதுக்கப்புறமா இதுங்களை பார்க்குற கடைசி நாள் இதுவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷம் துள்ளி குச்சினுங்கிறா. ஐயோ நம்ம நினச்சது சரியாக போச்சு, இந்த சுராதா இப்படி பண்ணியிருக்கா, கண்டிப்பாக இவளை தவிர வேறு யாரும் இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க, இவளால் தான் இப்படி ஆயிருக்கும், இல்லைன்னா கோவிலுக்குள்ளே எப்படி பாம்பு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுடரை பற்றி நல்லா கணிச்சு வச்சுருக்கா நம்ம மல்லி. அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு வந்த திடீர்னு தர்மகாத்தா என்ன பண்ணுறாங்கன்னா ஆம்புலன்ஸுக்கு ஃபோனை பண்ணி வர சொல்கிறாங்க. ஐயோ இந்த மாதிரி எப்போவுமே இந்த கோவிலில் நடந்ததுலேயே என்ன ஒரு அபசகணும், எதனால் இப்படி ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் அவங்க 3 பேரையும் ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றி அனுப்ப. அடச்சே நம்ம பிளானில் இந்த கொல்லிக்கட்டியை போட்டானே யாரா இவன் பண்ணாட, இவனால் எவனா இங்கே வர வச்சது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோத்தில் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஐயோ இவங்க அப்பா இவங்க எங்கள் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஆம்புலன்ஸில் ஏறி போகிற வழியாச்சும் இவங்க கதையை முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.